ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் மெமோ சீரீஸை தவிர்த்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெகுலரான ஸ்பாட் அண்ட் ஃபேமஸான ஸ்பாட் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம். ஸோ சென்னை சென்ட்ரல் தான் வந்திருக்கும். இன்னைக்கு இங்கேருந்து ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ட்ரெயின் நம்பர் 12292 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் யஷ்வந்த்பூர் வீக்லி எக்ஸ்பிரஸ்ல தான் இன்னைக்கு ஒரு ஜேர்னி பண்ண போறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் இருக்கிறதே தெரியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சம்பவத்தோட தாங்க இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகுது. ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்பவம் நெகட்டிவ் சைடில் இருக்கும். பட் ஆனால் இந்த ஜேர்னி நம்மளுக்கு பாசிட்டிவ் சைடில் ஒரு சம்பவமாக அமைஞ்சு போச்சு. நான் பார்த்தீங்கன்னா நேற்று தான் டிக்கெட் போட்டேன், அதுவும் தட்கல்ல தான் டிக்கெட் போட்டேன், ஸ்லீப்பர் போட்டேன். எனக்கு சைடில் ஒரு பக்காவான சீட் தான் கிடச்சிது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சார்ட்டு ப்ரிப்பேர் ஆனோடனே சீட்டு ஆட்டோ அப்கிரேட் ஆகி எனக்கு ஸ்லீப்பர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ட்ராவல் பண்ண போகிற ஜேர்னி சென்னை சென்ட்ரல்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ஏசியில் ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரன் இருக்குங்க. இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா மேஜர் ஜங்ஷனை ஸ்கிப் பண்ணுது. வந்தே பாரத்துக்கு ஸ்டாப் இருக்க ஜங்ஷன்லாம் ஸ்கிப் பண்ணுது இந்த ட்ரெயின். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரெயின் ஆஃப் பண்ணேன். ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போய்டும். ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ், என்ன என்ஜின் போட்டிருக்காங்க, நம்ம கோச்சோட ஷாட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த சூப்பரான ஒரு நைட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும். வீடியோ எண்டு இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ட்ரெயின் நம்பர் 12292 யஷ்வந்த்பூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். டைமிங் போட்டாங்க 11:30, பட் ஆனால் பிளாட்ஃபார்ம் இன்னும் போடலை. இன்னைக்கு நம்ம 12292 சென்னை யஷ்வந்த்பூர் வீக்லி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 11 இருந்தாங்க கிளம்புது. ஸோ வண்டி சென்ட் பண்ணிட்டாங்க. பட் என்ன லோக்கோ போடல. ஸோ லோக்கோ போட்ட பிறகு எல்லா ஷாட்ஸுமே பார்த்துட்டு லோக்கோ ஷாட்ஸ் போய்ட்டு அப்படியே கோச் ஷாட்ஸ் பார்த்துட்டு போகும். பக்கத்து பிளாட்ஃபார்ம்லேருந்தே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து டெய்லி பெங்களூர் போகிற பெங்களூர் மெயில் டிபார்ட் ஆகிடுக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:50 ஆகுது. ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. ஏன் அன்ரிசர்வ்டில் செம்ம காலியாக இருக்குங்க. நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம இந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப் கிளிக் பண்ணி இந்த வீடியோ கொண்டாட ஹைப் சேர்த்து விட்டுருங்க. ஸோ நம்ம லோக்கோ வர மாதிரி தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:20 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கடைசி நேரத்தில் வந்து கப்புள் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கோச் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கு. ஸோ லோக்கோவை காலையில் காட்டும். ஸோ போய் கோச்சோட ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும். வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அன்ரிசர்வ்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இல்லைங்க. ஏன்னா லோக்கோ கிட்டே நின்று பார்த்தீங்கன்னா செம்மையாக வேர்த்து ஊற்றிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யஷ்வந்த்பூர் வீக்லியோட அன்ரிசர்வ்டில் தான் இருக்கும். அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டம் இல்லை. ஏன்னா முன்னாடி பெங்களூர் மேலே பார்த்துருப்பீங்க, அன்ரிசர்வ்டு காலியாக தான் போச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து 4:30க்கு சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபேர் ஆப்ரேட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காமலும் இருக்கலாம். இங்கே 4:30 கிளம்பி நைட்டு 10:45க்கு பெங்களூர் போகிற மாதிரி வயா கிருஷ்ணராஜபுரம் யஷ்வந்த்பூர் போயிட்டு பெங்களூர் வர மாதிரி ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ எல்லா க்ரௌடும் பார்த்தீங்கன்னா அதில் போயிடுச்சுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மெயிலுமே காலியாக தான் இருந்துச்சு. இந்த ட்ரெயின் அன்ரிசர்வ்டும் காலியாக தான் இருக்குது. இன்டீரியர் பார்த்துருப்பீங்க, ஸ்லீப்பரோட இன்டீரியரில் இருக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நான் டிக்கெட் புக் பண்ணதும் எனக்கு கன்ஃபார்ம் ஆன சீட்டும் இது தான். ஸோ இந்த சைடு லோவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ராக் சைடே வந்து சைடு லோவர் அது போயிட்டு ஏசியில் ஒரு அப்பர் பர்த்தாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ட்ரெயினில் ஒரு பேண்ட்ரி காரும் இருக்குங்க. பட் ஆனால் அது ஆப்ரேட் ஆகாது. வெறும் யஷ்வந்த்பூர் அகமதாபாத் எக்ஸ்பிரஸ்க்கு மட்டும்தான் இந்த பேண்ட்ரி கார் ஆப்ரேட் ஆகும். இந்த வீக்லிக்கு ஆப்ரேட் ஆகாது. HA1 கோச் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட சென்டரில் கொடுத்துருக்காங்க. அதை பேண்ட்ரிக்கு அடுத்து HA1, அப்புறம் A1 A2 அப்படியே போகுது. அதுக்கு பின்னாடி தான் தேர்ட் ஏசி வருது. S1ல் போட்டவனுக்கு இன்னைக்கு B1ல் தாங்க சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம கோச் பார்த்தீங்கன்னா பின்னாடி அன்ரிசர்வ்லேருந்து 3வது கோச் தான்.
சார்ஜிங் போர்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு 4 சார்ஜிங் போர்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நோட் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோட் ஆப்ஷனுங்க. ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பிஎன்ஆர் அமிச்சா போதும். ஸோ கம்ப்ளைண்ட் உடனே வந்து ரெக்டிஃபை பண்ணுறாங்க. நம்ம கோச்சோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மலாக ஆட்டோ அப்கிரேட் ஆச்சுன்னா சந்தோஷப்படுற ஆளில் தான் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அன்றைக்கி ஏன் ஆட்டோ அப்கிரேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நான் இந்த ட்ரெயினில் ப்ரீமியம் தட்கலில் சீட் போடுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா எனக்கு சைடில் ஒரு சீட் வேணும்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இது வந்து ஓவர் நைட் ட்ரெயினிங் 11:30 காலைல 6 பெங்களூர் போயிடுறான். ஸோ நைட்டு கண்டிப்பாக தூக்கம் வரும் எல்லாருக்குமே. ஸோ சைடில் ஒரு சீட்டு ஓரளவுக்கு சீட்டில் இருந்தாச்சும் எடுக்கலான்ற பிளானில் தான் போட்டு சைடில் ஒரு சீட்டும் கிடச்சிது. பட் ஆனால் அந்த ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தொலைச்சிட்டேன் நான். இன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக ஆட்டோ அப்கிரேட் ஆகி அதுவும் இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா அப்பர் பர்த்தாக விழுந்துருக்கு. ஸோ ஏசிக்குள்ளே ஏறினாலே தூங்கிடும். நம்ம கடைசி ஜேர்னியும் இந்த ட்ரெயினில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஜேர்னியும் யஷ்வந்த்பூர்லேருந்து சென்னை வருஷத்தில் ஏசியில் போட்டால் அதே அப்பர் பர்த்தில் விழுந்துச்சு. யஷ்வந்த்பூரில் எடுத்துகிட்டு நேராக சென்னையில் வந்து தான் முடிச்சேன். நான் இன்பிட்வீன் எதுவுமே எடுக்கல, ஏறி தூங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நம்பி தான் ஸ்லீப்பரில் போட்டேன். பட் ஆனால் எனக்கு திருப்பி ஆட்டோ அப்கிரேட் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு பக்கத்துக்கு வச்சு முதல் டோர்லேயே சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி உள்ளே ஏறி எல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ எப்படி நீங்கள் vlog எடுத்து முடிக்க போகிறோன்னு தெரியல. பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி காட்டுவோம். நம்ம வண்டிக்கு சிக்னல் போட்டாச்சுங்க. ஸோ வாங்க இந்த சூப்பரான ஓவர் நைட் ஜர்னி டு பெங்களூர் ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த 12292 சென்னை சென்ட்ரல் யஷ்வந்த்பூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டாட் ஆன் டைம் 11:30க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. இது வீக்லி 1 டே ரன் ஆகும். சாட்டர்டே நைட்டு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி சண்டே மார்னிங் யஷ்வந்த்பூர் ரீச் ஆகும். ஸ்டாப்பேஜஸும் பார்த்தீங்கன்னா செம்ம லிமிட்டடான ஸ்டாப்பேஜஸ் தான். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு மேஜரான ஜங்ஷனையும் இந்த ட்ரெயின் ஸ்கிப் பண்ணுது. இங்கே சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி அரக்கோணம் வாலாஜா ரோடுக்கு அப்புறம் ஜோலார்பேட்டை தான் ஹால்ட்டு. இன்பிட்வீன் காட்பாடி ஜங்ஷனை ஸ்கிப் பண்ணுதுங்க இந்த ட்ரெயின். ஸோ நிறைய வந்தே வரத்தவங்க ஹால்ட் இருக்க ட்ரெயின். பட் ஆனால் இது காட்பாடியை ஸ்கிப் பண்ணும். ஜோலார்பேட்டை விட்டால் பங்கார்பேட், அதுக்கப்புறம் கேஆர்புரம், டேரெக்டாக யஷ்வந்த்பூர் தான் போகும். ஸோ லிமிட்டடான ஸ்டாப்பேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் ஏசியில் சீட்டு கிடச்சிருச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது. ஸோ இது ஒரு ஓவர் நைட் ட்ரெயின். ஸோ கிராசிங்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி காட்டுறேன். ஸ்டேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணி காட்டுவோங்க. ஏன்னா லிமிடெட் ஸ்டாப்ஸ் தான் நிற்கிது. ஸோ எல்லா ஸ்டாப்ஸுமே கவர் பண்ணி காட்டுவோம். இந்த ட்ரெயினுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங்லாமே செம்ம சூப்பரான டிமாண்டான ட்ரெயினோடலாம் ரேக் ஷேரிங்லாம் பார்த்தா அது போக கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் அரக்கோணம் வரைக்கும் சீட்டில் போய் உட்காந்துட்டு அரக்கோணத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். 12:50 ஆகுது. அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிலேல எங்கள் அரக்கோணம் வந்திருக்கு. இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் வந்து ஒரு பலமான ட்ரெயின்னு சொல்லியிருப்பேன். ட்ரெயின் நம்பர் 22690 யஷ்வந்த்பூர் அகமதாபாத் வீக்லி எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் பண்ணதுக்கு ஒரு பக்காவான செம்ம டிமாண்டான ட்ரெயின். அன்ரிசர்வ்டு பொறுத்த வரைக்கும் 4 அன்ரிசர்வ்டும். ஏசி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டுக்கு அப்புறம் 3rd ஏசி ஸ்டார்ட் ஆயிடுது. அப்புறம் 2nd ஏசி, அப்புறம் 1st ஏசி, அதுக்கப்புறம் பேண்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்லீப்பர்னு வருதுங்க. ஸோ 2nd ஏசி 1st ஏசிலாம் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த ட்ரெயினில். ஸோ இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜா ரோடு இருக்குது. அந்த ஹால்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் கொடுத்த ஹால்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் காட்பாடி ஜங்ஷன் ஸ்கிப் பண்ணுவோம் நம்ம ட்ரெயின்.
வாலாஜா ரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 25 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் வந்து 12:53, டைம் பார்த்தீங்கன்னா 1:18 ஆகுது. இந்த ஸ்டாப்புமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த வாலாஜா ஹால்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரக்கோணம் முட்டை டேரெக்டாக ஜோலார்பேட்டை தான் ஹால்ட் இருந்துச்சு. ரீசெண்ட் டேஸில் தான் இந்த வாலாஜா ரோடும் ஹால்ட்டு கொடுத்தாங்க இந்த ட்ரெயினுக்கு. ஸோ இந்த ஜேர்னிக்கு அவனுக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 370 கொடுத்து ஸ்லீப்பரில் புக் பண்ணேன். எனக்கு ஆட்டோ அப்கிரேட் ஆகி ஏசியில் கிடச்சிது. ஸ்லீப்பரோட நார்மல் ஃபேர் 270, நான் தட்கலில் போட்டதால் 370 ஆச்சு. நான் ப்ரீமியம் தட்கலில் செக் பண்ண சொன்னோம், எனக்கு அதே 370 தான் கிடச்சிது. ஸோ அடிஷ்னல் சார்ஜஸ் எதுவுமே காட்டல எனக்கு. ஸோ அதனால தான் நான் ப்ரீமியம் தட்கலில் போட்டேன் நான். நிறைய ட்ரெயின் பிளாக்ஸில் ஜோலார்பேட்டை ஸ்கிப்லாம் காமிச்சிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் காட்பாடி ஸ்கிப் இப்போ பார்த்துருப்பீங்க. அவுட்டரில் போட்டான். ஸோ காட்பாடி ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணான்னு பார்த்தேன். பட் ஆனால் காட்பாடி ஸ்டேஷனுக்குள்ளே வர சொல்ல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி செம்ம ஸ்பீடில் தான் ஸ்கிப் பண்ணிச்சு காட்பாடி. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை, பங்கார்பேட்டை, கிருஷ்ணராஜபுரம். ஸோ 3 ஸ்டாப் தான் மெயினான ஸ்டாப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ போய் தூங்க தான் போகிறோம். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2:30 கிட்ட ஆக போகுது. ஸோ ஜோலார்பேட்டை ஸ்கிப் பண்ணுவோம். அடுத்த பங்கார்பேட்டை இல்லை கிருஷ்ணராஜபுரத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். இந்த தலை பயங்கரமாக வலிக்குது. ஸோ சென்னையிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரோம். இந்த காட்பாடி ஸ்கிப்பு தான் மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஸோ அந்த ஸ்கிப்பை காமிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் போய் தூங்கிட்டு பங்கார்பேட்டிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். ஸ்லோவாக எஸ்எம்விடி பெங்களூர் ஸ்கிப் பண்ணுறோங்க. ஸோ எஸ்எம்விடி பெங்களூர் பிளாட்ஃபார்ம் ஸ்கிப் பண்ணாது. ஸோ தனியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குது ஸ்கிப்பிங்காக. பெங்களூர் நம்ம யார்டெல்லாம் தாண்டி செப்பரேட்டாக ஒரு லைன் வரும். ஸோ இந்த லைனில் தான் ஸ்கிப்பிங் நடக்கும். பெங்களூர் ஒரு சூப்பரான தூக்கங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது. ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரெயினில் நான் அந்த ஏசி ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. இது காட்பாடி கிராசிங் காமிச்சிட்ட பிறகு ஸ்கிப்பிங் காமிச்சிட்ட பிறகு போய் படுத்தேன். பங்கார்பேட்டில் ஏஞ்சிக்கிறேன்னு சொன்னேன். ஏஞ்சி பார்த்தா எஸ்எம்விடி பெங்களூரே வந்திருக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சரியான சில். ஏசியோட சில்னஸுமே பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டேன். எதுவுமே கஷ்டப்பட்டு ஏஞ்சி வந்து பார்த்தா எஸ்எம்விடி பெங்களூர் வந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரெயினில் அந்த ஏசி ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. ஸ்லீப்பர் கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். நம்ம நேரம் ஏசி வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனஸ்பாடி ஸ்கிப்பிங் இருக்குது. ஸோ அப்புறம் யஷ்வந்த்பூர் உள்ளே போகிற டாட்ஸ் பார்ப்போம். இந்த பனஸ்வாடி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வெறிச்சோடி கிடக்குங்க. பட் ஆனால் எஸ்எம்விடி பெங்களூர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பனஸ்வாடியும் ஒரு டெர்மினல் ஸ்டேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நிறைய ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆர்ஜி நாவரது வந்து இங்கேருந்து நிறைய ட்ரெயின்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எஸ்எம்விடி பெங்களூர் ஓப்பன் பண்ணது
இங்கேருந்து யஷ்வந்த்பூர்லேருந்து கிளம்புற ட்ரெயின்ஸ் பாதி ட்ரெயின்ஸ் அங்கே தள்ளிட்டாங்க. அதாவது வெளியூர் ரொம்ப லாங் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே எஸ்எம்டி பெங்களூர் தள்ளிட்டாங்க. ஆக்சுவலாக முன்னாடி சொன்னது தப்பாக சொல்லிட்டாங்க ஹூப்ளி லைன்ட்டு. ஸோ அது ஹூப்ளி லைனில் என்னன்னு கன்ஃபார்மாக தெரியல, யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் இது தாங்க ஹூப்ளி லைன். ஸோ இந்த எஸ்எம்டி பெங்களூர் வழியாக வர ட்ரெயின்ஸ் எல்லாம் இந்த ரைட் எடுத்தால் டேரெக்டாக ஹூப்ளி போகும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் திருச்சி ஸ்ரீ கங்காநகர் ஹம்சஃபரில். ஸோ அந்த ஹம்சஃபர் பார்த்திங்கன்னா இப்படி கேஜேஎம், அது கிருஷ்ணராஜபுரம், இப்படி எஸ்எம்டி பெங்களூர் இந்த ரூட் வழியாவது இந்த ரைட் லைன் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அங்கே ஆல்ரெடி இன்னும் ட்ரெயின் வருது போல் இருக்குது. வந்தே பாரத் போகுது பாருங்கள். அதுதான் நேராக ஹூப்ளி போகிற லைன் அது. இது யஷ்வந்த்பூர் பெங்களூர் சைட்லாம் வர சொல்லி நீங்கள் புது புது லோக்கல்ஸ் நிறையா பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோக்கல்ஸ்லாம் அங்கே நிற்க வச்சுருக்காங்க. நார்மலாக இங்கே பிளாட்ஃபார்ம் 6 பக்கத்தில் நிற்க வைப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசல் பேரடைஸ்னு சொல்லலாம். கேஜேஎம் செட் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீசல் லோக்கல் ஸ்பாட் பண்ணலாம்.
நான் சென்னையிலே சொன்னேன்னா லோக்கோ நம்மளை புல் பண்ணிட்டு வருதுன்னு சொல்லிட்டு காலையில் யஷ்வந்த்பூரில் காட்டுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சென்னையிலேருந்து நம்மளை இவன் தாங்க புல் பண்ணிட்டு வந்திருக்கான். கிருஷ்ணராஜபுரம் ஸ்ட்ரீட்டோட வேப் 7 39157. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இங்கே யஷ்வந்த்பூர் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச் புல் பண்ணிட்டு வந்திருக்கான். டைம் லேப்ஸு இந்த ஸ்லோமோ எதுலேயும் எடுக்கலாங்க. ஸோ நார்மலாக எடுக்கிற மேகம் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸ்டேஷனோட அழகே பார்த்தீங்களா எப்படி இருக்குது. ஃபுல்லாக அம்ரித் பாரத் டெவலப்மெண்ட் ஸ்கீம்கால ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ட்ரெயினை பற்றி பார்த்துருவோம். ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 6 o'clock நம்ம ட்ரெயின் வந்து 6:20க்கு வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக பயப்பநல்லிலாம் பார்த்தீங்கன்னா 4:30க்கே வந்துருச்சு. பயப்பநல்லியிலேருந்து 2 மணி நேரம் கிட்ட எடுத்துக்கிட்டா இங்கே வரதுக்கு. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா பயப்பநல்லி வரைக்கும் டைமுக்கு வந்துடும். அந்த பயப்பநல்லிக்கு மேலே எத்தனை மணிக்கு போகுதுன்னே சொல்ல முடியாது. நான் நிறைய ட்ரெயின்ஸில் பார்த்துருக்கேன். நானும் நிறைய ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பயப்பநல்லியில் போட்டுருவான் 1 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் போட்டு தான் கிளியரன்ஸே கொடுப்பான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 1/2 hourக்கு மேலே பயப்பநல்லியில் போட்டு வச்சுருந்தாங்களாம். ஸோ 6:20க்கு யஷ்வந்த்பூர் வந்தாச்சு. ஒரு சூப்பரான ஓவர் நைட் ஜேர்னி. நான் சொன்ன மாதிரியே காட்பாடி தாண்டி தூங்கினேன். பங்கார்பேட்டில் எந்திக்கணும்னு நினச்சேன். எந்திரிச்சு பார்த்தா எஸ்எம்இடி பெங்களூரே வந்துருச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுங்க. ஸோ ஏசி கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக வச்சுருக்காங்க போல இருக்குது. சரியான குளிர். நைட்லாம் பார்த்தீங்கன்னா குளிர் எடுத்துக்கிச்சு. அந்த மாதிரியான ஒரு சில்னஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்க சொல்ல நார்மலாக ஏஞ்சி வரவே முடியாது. ஸோ நான் ஏதோ ட்ரை பண்ணி எஸ்எம்இடிலேருந்து கவர் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும், லென்த்தி வீடியோ இருக்காது. ஏன்னா ஓவர் நைட் ஜேர்னியாக இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரெண்ட் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து என்ன ட்ரெயின் ஜேர்னி பண்ணணும்னு சொல்லி சஜஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. அந்த ட்ரெயின் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி காட்டுவோம். அடுத்து ஒரு சூப்பரான ஜேர்னியில் மீட் பண்ணுறேன். டடா.